கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயருடைய நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானார். பிரியமானவர்களே, நோவா தேவ எச்சரிப்பை பெற்றான் என்று நாம் வாசிக்கிறோம். நோவா அநேக வருஷங்கள் அவன் நற்செய்தியை பிரசங்கித்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை குறித்த எச்சரிப்பை அவன் மக்களுக்கு கொடுத்திருக்கலாம். அநேக வருஷம் நோவா பிரசங்கம் செய்தாலும் மக்கள் கீழ்ப்படியவில்லை. நோவாவுக்கு உதவியாக இருந்தார்கள். மரம் கொண்டு வந்து கொடுத்தார்கள், கீழ் கொண்டு வந்து கொடுத்தார்கள், ஆணி கொண்டு வந்து கொடுத்தார்கள். நோவாவோடு உடன் அமர்ந்து மர வேலைகளை செய்தார்கள். பேழையை கட்டுவதற்கு தன்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் மற்ற மனிதர்கள் செய்தார்கள். அதற்கு என்ன காரணம்? நோவாவின் மேலே இருந்த ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. நோவாவின் மேலே இருந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் நோவாவின் வாயின் வழியாக வெளிவந்த அபிஷேகம் செய்யப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளின் மேலே அவர்களுக்கு இல்லை. இன்னும் சரியாக சொல்லுவோமானால், தேவனுடைய வார்த்தைகளை குறித்த விசுவாசம், தேவன் மேலே அன்பு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது இத்தியாதி இந்த காரியங்கள் எதுவுமே அந்த மக்களுக்கு இல்லை. ஆனால் தேவன் மேலே, நோவாவின் மேலே அன்பு இருந்தது. அதனாலே நோவாவுக்கு உதவி செய்தார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய ஊழியரிடத்திலே, ஊழியருடைய குடும்பத்திடத்திலே, மற்ற விசுவாசிகள் மத்தியிலே மாத்திரம் அன்பாக இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபை கூடி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சுமந்து வருகிறார்களே தாசர்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், அவர்களை குறித்த உங்களுடைய கரிசனை என்ன? உங்களுடைய அக்கறை என்ன? நீங்கள் அவர்கள் மேல் மாத்திரம் அன்பாக இருக்கிறீர்களா? அல்லது அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கிறீர்களா? தேவன் உங்களுடைய பயபக்தி எதை சார்ந்து இருக்கிறது என்று கேட்கிறார். உங்களுடைய பயபக்தி மனிதர்களை சார்ந்து இருக்கிறதா? அல்லது உங்களுடைய பயபக்தி ஊழியர்களை சார்ந்து இருக்கிறதா? அல்லது உங்களுடைய பயபக்தி திருச்சபையை சார்ந்து இருக்கிறதா? அல்லது உங்களுடைய பயபக்தி தேவனை சார்ந்து இருக்கிறதா? நாங்கள் தேவனுக்கு பயந்திருக்கிறோம், கர்த்தருக்கு பயந்திருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவது எப்படி?
கர்த்தருடைய வசனங்களை கைக்கொள்ளாமல் போவது எப்படி? ஒரு சபையிலே கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணும்படியாக ஒரு ஊழியரை அழைத்தார்கள். ஒரே நாள் கூட்டம். மிக நேர்த்தியாக மனம் திரும்புதலை குறித்தும் இனி வரக்கூடிய நியாயத்தீர்ப்பை குறித்தும் அந்த பிரசங்கியார் நேர்த்தியாய் பிரசங்கம் செய்தார். எல்லோரும் உடனே அந்த பிரசங்கியார்கிட்ட போய், ஐயா உங்களுடைய செய்தி ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சையா, ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சையா என்று சொன்னார்கள். எல்லோரும் அந்த பிரசங்கியாரை பாராட்டினார்கள். ஆனால் சொந்த ஊழியக்காரரை பாராட்ட ஆள் கிடையாது. அவர் தான் வாரம் பேசிகிட்டு இருக்கிறார்ல, உள்ளூர் மேளம் தானே அப்படின்னு விட்டுட்டாங்க. அடுத்த வருடம் கமிட்டி கூடி இதே ஊழியக்காரரை பழையபடி நாம் என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணும்படி அழைக்கணும் என்று தீர்மானம் செய்தார்கள். அடுத்த வருஷம் அதே ஊழியக்காரர் வந்தார். ஏற்கனவே கொடுத்த அதே செய்தியைத்தான் அவர் திரும்ப கொடுத்தார். அநேகருக்கு ஏமாற்றம். அந்த செய்தியை கேட்காதவர்களுக்கு அது பிரயோஜனம், ஆசீர்வாதம். அந்த செய்தியை கேட்டவர்களுக்கு என்ன அரைச்சமாகவே அரைக்கிறாரு, துவைச்ச துணியே துவைக்கிறாரு, போன வருஷம் இதை செய்தானே கொடுத்தாரு, சரி மறந்துட்டார் போல் இருக்கு அப்படின்னு நினைத்தார்கள். 3வது வருஷம் பழையபடி அதை ஊழியக்காரரை கூப்பிட்டார்கள். அவரும் அதே வார்த்தையை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், வருகைக்கு ஆயத்தம், நித்திய நியாயத்தீர்ப்பு, இதை குறித்தெல்லாம் பிரசங்கம் செய்தார். எல்லோருக்கும் ஒரே ஏமாற்றம். 3 வருஷமாக ஒரே பிரசங்கத்தை பண்ணுகிறாரே என்று சொல்லி, இதுக்கு நம்ம லோக்கல் பாஸ்டர் எவ்வளவோ தேவையில்லையே அப்படின்னு நினைத்தார்கள். அதில் ஒரு கமிட்டி மெம்பர் வாயை திறந்தே கேட்டுட்டார், ஐயா உங்கள்கிட்ட வேறு சரக்கே கிடையாதா? வருஷமும் இந்த வார்த்தையைத்தான் பேசுனீங்க, 2வது வருஷமும் இந்த வார்த்தையைத்தான் பேசுனீங்க, 3வது வருஷமும் இந்த வார்த்தையைத்தானையா பேசுனீங்க என்று கேட்ட உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், அபிஷேகம் செய்யப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் என்னிடத்தில் நிறைய உண்டு. ஆனால் முதல் வருஷம் நான் பேசினேனே அந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியலை, அதனால் 2வது வருஷமும் அதே சத்தியத்தை பேசினேன், அப்பொழுதும் நீங்கள் கீழ்ப்படியலை, அதனால் 3வது வருஷமும் அதே சத்தியத்தை பேசினேன், நீங்கள் கீழ்ப்படுகிற வரையிலேயும் 40 வருஷம் கூப்பிட்டாலும் இதைத்தான் பேசுவேன். நீங்கள் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனிடத்திலே பயபக்தி உள்ளவர்களாயிருங்கள் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, யாரிடத்திலே உங்களுக்கு பயபக்தி? யாரை பிரியப்படுத்துகிறீர்கள்? யாரை பார்த்து உங்களுக்கு அச்சம் இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷ பயங்களை மேற்கொள்ளும். மனிதனுக்கு பயப்படுகிறவன் ஒருபொழுதும் கர்த்தருக்கு பயப்பட முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எந்த மனிதனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆம், நோவா பயபக்தி உள்ளவனாயிருந்தான். நீங்கள் எப்படி? ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், பாதுகாத்து வழிநடத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், திருமண தடைகளை நீக்கி போடும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தாரும், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். தேவ கிருபை தாங்கட்டும். இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு
அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. இது விசுவாசத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஊழியம். தேவ கிருபை உங்களை தாங்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன்.